ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆக்கப்பெயர்கள். எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். முதல்ல இந்த ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக்கொள்வது தான் ஆக்கப்பெயர்கள். நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது தான் ஆக்கப்பெயர்கள். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகின்றன. முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதியும் சில பொருள்களுக்கு காரணமின்றியும் பெயர் வைத்தனர். இலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி என பெயர்களை நினைவில் கொண்டு வரும்போது இவற்றுள் காரணத்தோடு வரும் பெயர்களை உணர்ந்து கொள்ள முடியும். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பொருளின் மாற்றத்தால் அவை பயன்படுத்தப்படும் நிலைமைக்கேற்றவாறு காரண பெயர்கள் சில நேரங்களில் இருகுறி பெயர்களாகி விடுகின்றன. அடுத்து, மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்து கொள்ளும் வசதியாகவும் 4 கால்களை கொண்ட இரு கைக்கு நாற்காலி என காரணம் கருதி பெயர் வைத்தனர். நாற்காலிக்கு இந்த காரணத்தை வச்சு தான் பெயர் வச்சுருக்காங்க. ஆனால் இன்று 4 கால்கள் இல்லாத இருக்கைகள் சிலவற்றையும் நாற்காலி என்று அழைக்கின்றோம். ஒரு காலத்தில் காரணம் கருதி வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கான பெயர் இன்று இருகுறியாக வழங்கப்படுகிறது. ஒரு காலத்தில் காரணம் கருதி பெயர் வச்சுருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அது இருகுறியாக வழங்கப்படுகிறது. கால சூழலுக்கு ஏற்றவாறு நம் பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக் கொள்கின்றோம். அவை இடுகுறியாகவும் இருக்கலாம், காரணமாகவும் இருக்கலாம். இவ்வாறு புதிதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் என அழைக்கப்படுகிறது. புதிதாக ஆக்கப்படும் சொல் தான் ஆக்கப்பெயர் என அழைக்கப்படுகிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி. இதில் ஆத்திரம் கொண்ட ஒருவனை குறிப்பிட்ட காரன் என்னும் விகுதி சேர்த்து ஆத்திரக்காரன் என்னும் சொல்லை உருவாக்குகிறோம். ஆத்திரம் கொண்ட ஒருவனை குறிப்பிட காரன் என்னும் விகுதி சேர்த்து ஆத்திரக்காரன் என்னும் சொல்லை உருவாக்குகின்றோம். இதுதான் அந்த ஆக்கப்பெயர். அந்த காரன் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஆக்கப்பெயர். பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர்ச்சொற்களே ஆக்கப்பெயர் எனப்படும். பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர்ச்சொல்லை தான் ஆக்கப்பெயர் எனப்படும். இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு பெயர்ச்சொற்களை பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் என்பர். ஆக்கப்பெயர் விகுதிகள். தமிழில் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விகுதிகள் அந்த கடைசியை சேர்க்கறது தான் விகுதிகள். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் வழங்கப்படும் ஆக்கப்பெயர் விகுதிகள். ஆக்கப்பெயர்களில் விகுதிகளே தனிச்சிறப்பு உடையன. ஆக்கப்பெயர்களில் பார்த்திங்கன்னா விகுதிகள் தான் தனிச்சிறப்பு உடையது. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகள் சேரும்போது எண்ணற்ற புது சொற்கள் உருவாகி தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலே மிகுதியாக உள்ளன. தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கில் தான் அதிகமாக இருக்குது. மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி. இந்த காரி என்பது தான் ஆக்கப்பெயர் விகுதி. இத்துளிப்பாவில் பூவிற்கும் பெண் பூக்காரி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் நெசவு செய்பவரை நெசவாளி, நெசவாளர் என்றும் உழைப்பவரை உழைப்பாளி, உழைப்பாளர் என்றும் அழைக்கப்படுகிற ஆக்கப்பெயர்கள் என்றும் வழக்கில் உள்ளன. நிறைய ஆக்கப்பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன் போன்ற சொற்கள் எல்லாம் காரன் விகுதி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள். அடுத்தது அறிவியல், திறமைசாலி, கோழைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான சொற்கள் ஆக்கப்பெயர் சொற்களே என்பதை உணர வேண்டும். இச்சொற்களில் இயல், சாலி, தனம்,
துவம், இயம், ஆளன், மதி ஆகிய விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்பெயராக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பெயராக பயன்படுத்துகிறோம். இங்கே சில எழுத்து கொடுத்துருக்கு, அதில் என்னென்ன ஆக்கப்பெயர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. குரங்காட்டி, வண்டியோட்டி, பழந்தின்னி, வாயாடி, குடித்தனம், நீதிமான் இச்சொற்களை பிரித்து ஆக்கப்பெயர் விதிகளை கண்டறிக. லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஆக்கப்பெயராக வரும். குரங்காட்டிக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆட்டி, வண்டியோட்டிக்கு ஓட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்கப்பெயர் விகுதிகளாக வரும். ஆக்கப்பெயர் சொற்களை ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள், அடுத்து பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் என்று ஆக்கப்பெயரை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயருடன் சேரும் விகுதிகள். பெயருடன் சேரும் விகுதிகளில் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா காரன், காரர், கார், ஆள், ஆளர், ஆளி, தாரர், இதெல்லாம் பெயருடன் சேரும் விகுதிகள். இங்கே பெயர் ப்ளஸ் விகுதி. வண்டி ப்ளஸ் காரன் ரெண்டு சேர்த்திங்கன்னா ஆக்கப்பெயர் வந்துடும். வண்டி கூட்டல் காரன், வண்டிக்காரன். சமையல் கூட்டல் காரர், சமையல்காரர். வேலை கூட்டல் காரி, வேலைக்காரி. பணி கூட்டல் ஆள், பணியாள். ஆணை கூட்டலாளர், ஆணையாளர். குற்றம் கூட்டலாளி, குற்றவாளி. விண்ணப்பம் கூட்டல் தாரர், விண்ணப்பதாரர். இதெல்லாம் பெயர் கூட்டல் வினை, பெயர் கூட்டல் விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயர் விகுதிகளாக வரும். காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் என்னும் 4 பொருள்களில் வருமா. இந்த மேலே இருக்க 3, அதாவது காரன், காரி, காரர், இந்த ஆக்கப்பெயர்கள் பார்த்திங்கன்னா உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் என்னும் 4 பொருள்களிலும் வருமா. வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன், இது வந்து உடைமை. தமிழ்நாடு கூட்டல் காரி, தமிழ்நாட்டுக்காரி, இது உரிமை. உறவு கூட்டல் காரர், உறவுக்காரர், இது உறவு. தோட்டம் கூட்டல் காரர், தோட்டக்காரர், இது தொழில். தொழிற்பெயர் விகுதிகளுடன் ஆளர் என்னும் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து சொற்கள் உருவாகுகின்றன. இந்த சி, அல், தி, மதி, வை, ஊ, பூ இதெல்லாம் சேர்ந்து தொழிற்பெயர் கூட சேரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்கப்பெயர் தோன்றுது. ஆட்சியாளர், செயலாளர், செய்தியாளர், இறக்குமதியாளர், பார்வையாளர், தேர்வாளர், அழைப்பாளர். தொழிற்பெயர் விகுதியோட தொழிற்பெயர் சேரும்போது இந்த ஆக்கப்பெயர்லாம் தோன்றுது. ஆளர், ஆளி முதலான விகுதிகள் இருபார் பொது பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன. இப்போ ஆளருக்கு பார்ப்போம். உதவி கூட்டலாளர், உதவியாளர். காப்பு கூட்டலாளர், காப்பாளர். மேல் கூட்டலாளர், மேலாளர். கண்காணிப்பு கூட்டலாளர், கண்காணிப்பாளர். தயாரிப்பு கூட்டலாளர், தயாரிப்பாளர். இதெல்லாம் ஆளரில் வருது. ஆளியில் பார்த்திங்கன்னா நெசவு கூட்டலாளி, நெசவாளி. முதல் கூட்டலாளி, முதலாளி. தொழில் கூட்டலாளி, தொழிலாளி. பயன் கூட்டலாளி, பயனாளி. கூட்டு கூட்டலாளி, கூட்டாளி. மேலே இருந்தது ஆளர், கீழே இருக்கிறது ஆளி. அடுத்து வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள். வினையுடனும் எச்சத்துடனும். மேலே பார்த்தது பெயருடனும் விகுதி, இப்போ வினை கூட்ட விகுதி. வினையழியுடன் மானம் என்னும் விகுதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாகுகின்றன. வினை பார்த்திங்கன்னா அடை, கட்டுத்தை, இது கூட விகுதி சேருது. அடை கூட்டல் மானம், அடைமானம். கட்டு கூட்டல் மானம், கட்டுமானம். தேய் கூட்டல் மானம், தேய்மானம். பயில் கூட்டல் அகம், பயிலகம், இது வேற. அடுத்து பெயருடன் வினையுடன் சேரும் விகுதிகள். பெயருடன் சேர்ந்து வரும் விகுதிகள் பார்த்திங்கன்னா அச்சு கூட்டல் அகம், அச்சகம். வினையுடன் சேர்ந்து வரும் விகுதிகள் பார்த்திங்கன்னா இது பெயருடன் வினையுடன் சேர்ந்து வரும் விகுதிகள் தான் பயில் கூட்டல் அகம், பயிலகம். இவ்வாறு தமிழ் எண்ணற்ற ஆக்கப்பெயர்கள் விரைவி கிடைக்கின்றன. இவ்வகை சொற்கள் நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு நில்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கும்
துணை நிற்கின்றன. இன்று வழக்கில் உள்ள ஆக்கப்பெயர்களை கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸு. இதோடு இந்த லெசனும் முடியுது. தேங்க்யூ.